Honey? What's wrong? Mom. Who's that? Go back. நன்றாக பார், என்னையா யாரென்று தெரியவில்லை. என்ன என் பூல சிரிக்கிற? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம சேலஞ்ச் வீடியோஸ்க்குலாம் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். அதுக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மனித கடவுள் நம்ம இயற்கையை வந்து இன்ட்ரோவாக யூஸ் பண்ணுறதையும் மீம்ஸ்க்காக யூஸ் பண்ணுறதையும் சில நண்பர்கள் சில ஓடர்கள் வந்துட்டு ட்ரிகர் ஆகுறீங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா கைஸ்? இதுக்கெல்லாம் போய் ட்ரிகர் ஆகலாமா குமார்? இதெல்லாம் சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் கைஸ் பண்ணுறது. இதுக்கெல்லாம் போய் ட்ரிகர் ஆகிறீங்களே கைஸ். என்னதான் வந்துட்டு தலையை கிண்டல் பண்ணாலுமே எனக்கு எப்பயுமே ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ட்ரிகர் ஆகக்கூடாது, சரியா? அப்போ ஆரம்பிக்கலாமா? உட்காந்து பிரியாணி சாப்பிடுறேன். என்னது பாத்ரூம்ல உட்காந்து பிரியாணி சாப்பிடணும்? நான் சாப்பிட மாட்டேன் தானே நீங்க நினைக்கிறீங்க? நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க. பப்ளிக் டாய்லெட் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்றதுக்காக பிரியாணி கடைக்கு போனா அங்க பிரியாணி இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ இது என்னடா நமக்கு வந்த சோதனைன்னு சொல்லி ஒரு ஃப்ரைட் ரைஸ் சுட சுட போட்டு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிட்டு பக்கத்துல இருக்க பப்ளிக் டாய்லெட்டுக்கும் போனோம். அங்க போய் பார்த்தா ஒரு யூரின் ஸ்மெல்லு செம்ம நீட்டாவும் இல்ல, அப்படியே ஒரு மாதிரியா இருந்தது. சரி பரவாயில்லன்னு சொல்லி ஒரு பாத்ரூம் குள்ள போய் கதவை மூடிட்டு ஃப்ரைட் ரைஸ் ஓபன் பண்ணா ஃப்ரைட் ரைஸ் ஸ்மெல் சூப்பரா வந்தது. ஆனா அதை விட யூரின் ஸ்மெல் பயங்கரமா வந்தது. இந்த ரெண்டு ஸ்மெல்லையும் கலந்துக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சேன். ஃப்ரைட் ரைஸ் என்னமோ நல்லா தான் இருந்தது, ஆனா எனக்கு அந்த ஸ்மெல் வர வர அப்படியே வாமிட்டிங் சென்சேஷனல் அதிகமாயிடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சேன். சோ வேற எந்த மாதிரி எல்லாம் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பப்ளிக் டாய்லெட்ல பெரிய கப்புக்கு மத்தியில அக்காவை பாருங்க கைஸ், சேலஞ்சுக்காக ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றாங்க. என்ன இது மஞ்சள் தண்ணி ஊத்தின மாதிரி மஞ்சள் மஞ்சள் இருக்கு? எனக்கு வேற சாப்பிடும் போதெல்லாம் இந்த வீடியோ கண்ணுக்கு முன்னாடி வந்து போவோமே. அங்க போய் பார்த்தா ஒரு யூரின் ஸ்மெல்லு செம்ம நீட்டாவும் இல்ல, அப்படியே ஒரு மாதிரியா இருந்தது. அதுலயும் கீழே வருது வந்துட்டு நான் யூரினை குடிங்க அப்படின்னு வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்கான். அந்த அக்காவும் நல்லா இருக்குமான்னு கேட்டு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. குட் ஐடியா, அவர் சொல்ற மாதிரியே குடிக்கணுமா? கலாய்க்கிறது கூட தெரியாம இருக்கீங்களா அக்கா? பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. கலக்கில ஐஸ்கிரீம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. என்ன ஆகும் நான் சாப்பிட்டு சொல்றேன். கேக்குடா மெல்ட் ஆயிடுச்சு, அதால ஊத்திக்கலாம் குழம்பு மாதிரி. காலி. ஐயோ ஐஸ்கிரீம் சில்லுன்னு இருக்கு. கலக்கி சூடா இருக்கு. நீங்களா யாரு? கர்ம கர்ம. இதெல்லாம் யாரு சாப்பிடுவாங்க தோணுது உங்களுக்கு? ஆனா நான் சாப்பிடுவேன். இல்ல இது டேஸ்ட் விட பாக்குறதுக்கு ரொம்ப கன்றாவியா இருக்கு. சோ நீங்க இந்த மாதிரி வீட்ல யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சேலஞ்ச் வீடியோட நான் சந்திக்கிறேன். நாங்க ஏன் அக்கா இதெல்லாம் ட்ரை பண்ண போறோம்? நாங்க ஏண்டா நடுச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போறோம்? இவங்களா இதெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சேலஞ்சே கொடுக்குறாங்க. ஆனா நீங்க என்ன சேலஞ்சு கொடுத்தாலும் நான் முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு இவங்க முடிச்சும் காட்டிடுறாங்க. நாய் வாந்தி மாதிரியே இருக்கு கைஸ். ஆனா வீடியோல பார்க்கவே கேவலமா இருக்கு கைஸ். எப்படி இதை சாப்பிடுறாங்கன்னு தெரியல. எனக்கு வயித்தா கலக்குறது, நான் கக்கூஸ்க்கு போறேன். எவ்வளவு நம்ம பையதான் அண்ணா லூசுக்கு மாதிரி பெல்ட் ஏடிங்கன்னு கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். உண்மையா கூட இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பறக்குற வானத்துல. அக்கா அண்ணனுக்கு பூமர்ல உப்பு போட்டு சாப்பிட கொடுங்க. இதெல்லாம் செட் ஆகாம வேற கமாண்ட் எடுக்குமா? இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன சொல்றீங்க? உப்பு போட்டு பூமரோட சாய்க்க முடியும்? அதெல்லாம் பண்ணணுமா? இதோ உங்களுக்காக. ரொம்ப பேர் வீட்ல இருந்து ஒர்க் பண்ற மாதிரி ஜாப் இருந்தா சொல்லுங்கப்பான்னு சொன்னீங்க. உங்களுக்கு இந்த ஜாப்போட லிங்க் வந்து பயோல வச்சிருக்கேன். உடனே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கு எந்த வயதுமே தேவையில்லை, யாருனாலும் ஜாயின் பண்ணலாம். கையில ஒரு ஆண்ட்ராய்டு போன் இருந்தாலே போதும். உடனே பயோல லிங்க் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. சீ, இதை எப்படிதான் சாப்பிடுறதுன்னு தெரியல, பாவமா தான் இருக்கு. சாவனோட முடிவு பண்ணியாச்சு. தூக்கு மாடி செத்தாருன்னு பூமுடி ஜாப் செத்தாருன்னு இப்படி வாய்ட்டு இவனுக்கு தானே அந்த அண்ணா அடி குரூப்பு. இவனுங்களுக்கு வந்து கமெண்ட் பண்றவங்கள ஃபர்ஸ்ட் சொல்லணும். அக்கா
அண்ணனுக்கு தேன் முட்டாயில உப்பு போட்டு கொடுங்க. ஏய் சும்மாறா. அண்ணா அண்ணிய இருக்கிறதுலே கேவலமான ஒன்று இவங்க வீடியோவோட கமெண்ட்ஸ் கைஸ். இவங்களோட ஒரிஜினல் ஐடியில் வந்துட்டு கமெண்ட்ஸை வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்க. ஆனால் அந்த ஃபேன் பேஜ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அது யாரும் ஓப்பன் பண்ணாங்கன்னு தெரியல. இவங்க தான் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். அதில் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னு வைங்க, அசிங்கத்துலேயும் கன்றாவியாக ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். அதில் வேணா சிலதை படிக்கிறேன். ஸோ ஹெட்செட் போட்டு கேட்டுக்கங்கடா பேர பசங்களா. ஜாலி பண்ணுங்க, உங்கள் மகிழ்ச்சியாக விக்கி நிகழ்ச்சி. அக்கா ஊசி போன பிரியாணி சாப்பிட்டுட்டு 3 நாள் ஆகி போகாம அண்ணா மூஞ்சியில குசு விடுங்க. அக்கா சும்மா ரோட்ல போறவன் பூல பிடிச்சி அண்ணனை மூம்புங்க அடக்கன்றாவையே. 2 பேரும் நடு ரோட்ல நியூடா ஓடுங்களா. அக்கா அண்ணா கழுத்துல கயிறை கட்டி ஃபேன்ல கட்டி தூக்குங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அக்கா அண்ணனுக்கு ஆய் கழுவி விடுங்க. சை. அக்கா அண்ணன் குஞ்ச கடிச்சு துப்புங்களா. உண்மை சொல்லணும்னா நான் டாக்ஸிக் தான் கைஸ். ஆனால் இவனுக்கு என்னோட டாக்ஸிக்காக இருக்கானுங்க. அக்கா அண்ணனோட மிளகா சட்னி பண்ணுங்களா. ஓ நீ அப்படி வரியா? என்ன கைஸ் கமெண்ட் செக்ஷன் இவ்வளோ டார்க்காக இருக்குது. அண்ணா நீங்கள் WWE ரிக்கிஷி ஷாட் போடுங்களா. லாஸ்ட் ஒன்று கைஸ். அக்கா மொச்சக்கொட்டை கார்லிக்கு மீன் குழம்பு காரக்குழம்பு சாப்பிட்டு அண்ணாவோட முஞ்சியில் பாம்பு போடுங்க. அது ஸ்மெல் எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் ரீல்ஸில் சொல்லுங்கள். புசுக்கு நசுக்கி விட்டா தான் நாருமா, சத்தமா விட்டா மணக்குமா. ஆனால் கைஸ் இதை விட கேவலமாகவும் ரொம்ப அருவருப்பாகவும் நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சு. ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அவங்க வீடியோவில் தான் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் போகிறீங்க அப்படின்ட்டு ஆஃப் பண்ணால் ஃபேன் பேஜ் குரூப்பில் கூட இந்த மாதிரி தான் கைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாம் வீட்டில் அடிக்கிறீங்க. என்னடா எங்கள் வீட்லேயே அடிக்கிறீங்களே? என்னடா எங்கள் வீட்டில் என்னடா அடிக்கிறீங்க? அண்ணா அக்காவை கிஸ் பண்ணுங்க. செஞ்சுட்டா போச்சு. இவங்களோட கமெண்ட்ஸ் வந்துட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரிலாம் சேலஞ்ச் பண்ணால் நிறைய பேர் ட்ரிகர் ஆகிடுறாங்க கைஸ். அவங்க எங்கெங்கேயோ திட்டு வாங்கினதை வந்துட்டு கமெண்ட்ஸில் வந்து கொட்டி தீர்த்துடுறாங்க. அவன் இவங்களுக்கு நல்லா புத்தியாக கொடு. என்னை கேட்டால் கமெண்ட்ஸை வந்துட்டு ஆஃப் பண்ணவே கூடாது. ஆக்சுவலாக கமெண்ட் பண்ணுறவனும் லிவிங் பீயிங் தான் தம்பி. If I'm not wrong, scientifically. ப்ரோ பேண்ட் மேலே ஜட்டியை போட்டு நடங்க ப்ரோ. பப்ளிக்கோட ரியாக்ஷனை பார்ப்போம். என்னெல்லாம் பண்ண காத்திருக்கீங்களோ. ஏடா ஜட்டி செஞ்சிடலாம். என்ன பயமா இருக்கா? இதோட இன்னும் பயங்கரமா இருக்கு. இவன் எரிச்சல் மேல கிளப்பிட்டு இருக்கான். இந்த மாதிரியான ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் என்கிட்ட இருந்தால் நான் எங்கேயோ போயிருப்பேன் கைஸ். உண்மையாக தாங்க சொல்கிறேன், நம்புங்க. என்ன என் பூல சிரிக்கிற? உண்மையாகவே இந்த பையனோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்குல்ல, அது வந்துட்டு பாராட்டிற்குரியது. வீடியோவில் கலாய்க்கிறதும் நான் தான், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பற்றி பொறுத்துறதும் நான் தான். ஓகே கைஸ், வீடியோ முடிஞ்சு. ஓகே, உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய். போன வீடியோட இன்ட்ரோல அந்த ஐ பிக்சர் வந்து யாரோடது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். Guess the character or die. Option A Sobek Rider. Option B Malik. அதோட ஆன்சர் வந்து நிறைய பேர் சௌபிக் ரைடர்னு சொல்லியிருந்தீங்க, நிறைய பேர் வந்துட்டு மலக்குன்னு சொல்லியிருந்தீங்க. பெரும்பாலான கமெண்ட் வந்துட்டு சௌபிக் ரைடர் அப்படின்னு தான் சொல்லியிருந்தீங்க. ஓகே, அதற்கான விடையை பார்த்துருவோமா நண்பர்களே? Option A Sobek Rider. Wrong answer. Right answer is Malik. Oh my God. Hey, también.